துறை அமைச்சர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். மகளிர் சுய உதவி குழு தின விழாவில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு 1989 ஆண்டு தர்மபுரி மாவட்டத்தில் பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி உதவியுடன் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டிருந்த மகளிரை கொண்டு மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சுய உதவி குழுக்கள் துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிர் சுய உதவி குழுவினர் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் சுய உதவி குழு தின விழா இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. அடுத்ததாக தர்மபுரி ஸ்ரீ சக்தி சிறப்பு சுய உதவி குழுவைச் சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி தொழில் முனைவோராக உயர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறார். இன்று மணிமேகலை விருது பெறவுள்ள திருமதி விஜயலட்சுமி அவர்களை தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயலட்சுமி, தர்மபுரியிலிருந்து வரேன். எங்கள் குழு பெயர் சக்தி சிறப்பு மகளிர் சுய உதவி குழு. எங்கள் குழுவில் மொத்தம் 10 பேர் இருக்கோம். அந்த 10 பேரில் 5 பேர் மாற்றுத்திறனாளி, 5 பேர் திறமையாளி. எங்கள் குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருமே சுயமாக தொழில் செஞ்சு நாங்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கோம். நாங்கள் 2021 ஒரு சின்ன முதலீடை போட்டு தான் நாங்கள் குழு ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் குழுவோட மொத்த சேமிப்பு 3,50,000, மாதம் 1,000 ரூபாய் சேமிப்பு செய்யணும். இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் நாங்கள் ஒவ்வொருத்தருமே சுயமாக தொழில் செய்கிறோம். அதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு சுய உதவி